சேனைகளின் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 1:3 நான் வாசிக்கிறேன். முதல் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, நம்முடைய வார்த்தைகளை கை கொள்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதங்கள் வந்து போவதில்லை, அது தம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் இருக்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த ஆசீர்வாதங்கள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால், ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகளிடத்திலும் அவர் குடும்பத்திலும் நிலைத்திருக்க வேண்டும். அவர்கள் அந்த ஆசீர்வாதத்திலே மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழ வேண்டும். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால், தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில வார்த்தைகளை கர்த்தர் ஆலோசனையும் கட்டளையுமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று அநேக தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் வாய்ப்பதே இல்லை. அவர்கள் இரவும் பகலும் வேலை செய்கிறார்கள், ஆனாலும் மீதம் எதுவும் எடுக்க முடியவில்லை. சில பேர் பிசினஸ் செய்கிறார்கள், இரவும் பகலுமாக போய் செய்கிறார்கள், ஆனாலும் மீதி எதுவும் எடுப்பதில்லை. இன்னும் பல பேர் அநேக காரியங்களுக்காக இரவு பகல் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய காரியங்கள் ஒன்று வாய்க்காமல் போகிறது. காரணம் என்ன? கர்த்தர் சொல்லுகிறது என்ன? வேத பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளைகள் என்ன? என்னை நான் தியானிக்கும் போது முதலாம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். சங்கீதங்கள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை. துன்மார்க்கருடைய ஆலோசனைகளில் நடவாமலும் பாவிகளுடைய வழிகள் இல்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அருமையானவர்களே, 3 காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்று அவர் ஆரம்பிக்கிறார். இந்த சங்கீதங்களின் திருப்படையை நம்ம வாசிக்கும் போது 3 காரியங்கள் துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு எப்படி நடக்க வேண்டும், யார் ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியானவரே நமக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை தான் நாம் நடக்க வேண்டும். சத்தியத்திற்படி தான் நடக்க வேண்டும். வாழ்வுடைய வழியில் நிற்காமல், அப்படி என்றால் நீங்கள் நான் எந்த வழியில நிற்கிறோம், எந்த பாதையில போய்கொண்டிருக்கிறோம், நம்ம போய்கொண்டிருக்கிற பாதை வேதம் சொன்ன சத்திய பாதையா, உத்தமமான பாதையா, நீதியின் பாதையா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3வதாக பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்படி என்றால் தேவனுக்கு விரோதமான காரியங்கள், களியாட்டுகள், பேச்சுக்கள், மற்றவர்களை புண்படும்படி பேசுவது, மற்றவர்களை உதாசீனப்படுத்தி பேசுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வது கூட நாம் இருக்கிறோமா என்பதை நாம் நிதானித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் 2வது வசனத்தில், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் பார்க்கிறோம். இவர்கள் தான் ஆண்டவர் சொல்றாரு, இரவும் பகலும் இன்றைக்கு ஓயாமல் வேலை செய்கிறார்கள். படிப்பதற்காக இரவும் பகலும் படிக்க வைக்கிறார்கள். அநேக டிகிரி வாங்க வேண்டும், காலேஜ் படிக்க வேண்டும், பிள்ளைகள் நல்ல மார்க் வேண்டும் என்று சொல்லி அவர் பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்புகிறார்கள். ஸ்கூல் முடிந்தவுடன் மறுபடியும் டியூஷன் அனுப்புகிறார்கள், வருகிறார்கள். அதே போல காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கும் அநேக காரியங்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் எத்தனை புத்தகத்தை நீங்கள் படித்தாலும் படித்துக் கொண்டு இருந்தாலும் தேவனுடைய வேதத்தை நீங்கள் தியானிக்கும் போதுதான் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். அருமையானவர்களே, கர்த்தருடைய வேதத்துல முதலாவது நீங்க பிரியமா இருக்கணும். இரவும் பகலும் அதை தியானிக்கணும். அப்படி தியானிக்கும் போதுதான் கர்த்தர் சொல்றார், அவர்கள் தான் பாக்கியவான்கள். எல்லாரும் பாக்கியவான்கள் இல்லைங்க. எல்லாரும் யார் கர்த்தருடைய விவகாரங்களில் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நாம் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்க வேண்டும்.
அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அநேக நன்மைகளை வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நமக்கு பூரண ஒரு சந்தோஷம், பூரண சமாதானம் உண்டாயிருக்கும். பாருங்க, இப்போ நம்ம வாசித்தோம் பாத்தீங்கன்னா சங்கீதம் 119, 160. உங்களுடைய வேதத்தை நேசிகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. முக்கியமா நீங்க வாசிக்கும் போது வாழ்க்கை இடராதுங்க, குடும்பம் இடராது, பிசினஸ் இடராது, ஊழியம் இடராது. ஏன்? இந்த வேதம் என்பது அவளுக்கு ஒரு வழிகாட்டியாய் மாறும், அது துணையாவே இருக்கும். ஏன்னா நடத்துகிறவரே பரிசுத்த ஆவியானவர் அவங்களோடு கூட இருப்பார். ஆகவே தான் அவர் உங்களுடைய 148 வசனத்தை வாசிக்கும் போது, உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளணுங்க. பாருங்க, ஏன் தாவீது ராஜா வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் எங்க போனாலும் எல்லா இடத்துலயும் வெற்றி கிடைச்சதுக்கு காரணம்னா அவர் குறித்த ஜாமங்களுக்கு முன்ன. அப்படி என்றால் நம்ம ஒரு 5 மணி வச்சிருக்கிறோம்னா அவர் 4:30 மணிக்கு எழுந்து சொல்றாரு, இல்ல 4 மணிக்கு என்னன்னா அவர் 3:30 மணிக்கு எழுந்து அவர் குறித்த ஜாமங்களுக்கு முன்னே எழுந்து அந்த வேதத்தை தியானித்தார். கர்த்தர் அவங்களோடு கூட பேசுவார். அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவர்கள் தான் நன்மையும் பரிசுத்தமும் மாத்திரமல்ல பூர்ண சந்தோஷத்தை கொடுத்து அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்தம் கூடவே இருக்குங்க. எப்பெல்லாம் வேதத்தை நீங்க தியானித்து கொண்டு நடக்கிறீங்களோ உங்க கூடவே நன்மை வரும், உங்களோட கூட பரிசுத்தமா இருக்கும். கர்த்தருடைய கட்டளையின்படி செய்கிறவர்களே பாக்கியவான்கள். பாருங்க, வெளிப்படுத்தல் 22:14 வாசிக்கும் போது இதை குறித்து நாம் தியானிக்கும் போது கடைசி அதிகாரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், ஜீவ வெளிச்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிக்கிறதுக்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். முடிக்கும் போது கூட பரிசுத்த ஆவி எழுதியிருக்கிறார், அவருடைய கற்பனைகளின் படி செய்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். இதை நாம் ஆழமாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் பாக்கியவான்கள் இருக்க முடியாது. உலகத்துல நீங்க பாக்கியவான்களை இருக்கிறோம் என்றால் வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களும், வசனத்தை கை கொண்டு போதிக்கிறவர்களும், கற்பனையின் படி நியாயப்படியும் சத்தியத்தின்படி நடக்கலாம் இருக்கும் போது அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஆளுகையை கொடுக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட தெய்வீக ஒரு ஆசீர்வாதத்தையும் பூர்ண சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். இப்படி அவருடைய வசனங்களையும் கற்பனைகளையும் வாசிக்கிறவர்களும் அதன்படி செய்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். இவர்களே பூர்ண சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் செய்வது எல்லாமே வாக்கியம். அல்லேலூயா. நீதிமான்கள் கர்த்தருடைய வசனத்தை தங்களுடைய ஜீவத்துக்கு வழிகாட்டியம் பற்றி மாற்றிக் கொள்வார்கள். இது நிறைய பேர் மனித ஆலோசனை இந்த மற்ற காரியங்களுக்காக முன்னாடி வச்சிருப்பாங்க, அதை வைத்து முன்னாடி நடந்து கொண்டு போவார்கள். ஆனா தேவனுடைய பிள்ளைகளோ கர்த்தருடைய வசனத்தை தங்களுடைய ஜீவத்துக்கு வழிகாட்டியாக மாற்றிக் கொள்கிறார்கள். கர்த்தர் தங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிற கடமைகளை உண்மையும் உத்தமமாய் நிறைவேற்றுவார்கள். நீதிமான்கள் பனி தரும் ஒரு விருட்சத்தை போல, ஒரு மரத்தை போல இருப்பார்கள். நீதிமான்கள் எப்போதுமே வாடுவதில்லைங்க. அது சொல்ற நீர்காலின் ஓரம், அந்த நீர்கால் என்பது எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். அதன் அருகில இருக்கிற அந்த செடியா இருந்தாலும் மரமா இருந்தாலும் அது எப்போது இலைகள் பச்சையாயும் அது கனி கொடுக்கிறதாயும் இருக்கும். தேவன் நீதிமன்றங்களுக்கு என்று தெய்வீக ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். நீதிமான்கள் தேவனுடைய கிருபையினால் நாட்டப்படுவார்கள். அல்லேலூயா. எல்லாராலும் கிடையாதுங்க, தேவனே அவங்களை கொண்டு போய் எங்க நடந்தமோ அங்க நடத்திடுவாரு. யாரெல்லாம் வேதத்தை தியானிக்கிறாங்களோ, வேதத்தின்படி நடக்கிறார்களோ, கற்பனைகளை நடக்கிறார்களோ, தேவன் கொடுத்த சத்தியத்தை கை கொண்டு நடக்கிறார்களோ, கர்த்தர் அவர் எங்க வைப்பான வறட்சியானத்துல வைக்க மாட்டாரு. நீர்கால்கள் எங்க இருக்குதோ அவரே கொண்டு வந்து நடுவார். தம்முடைய தெய்வீக வல்லமையினாலும் கிருமினாலும் அவர் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அடுத்தபடியாக ஆதியாகமம் 24 63 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஈசாக்கு சாயங்கால வேலையில தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது ஒட்டகங்கள் வர கண்டான். ஹல்லேலூயா. ஈசாக்கு சாயங்கால வேலை தியானம் பண்ண வெளியிலே போயிருக்கும் போது, இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தன் பிள்ளைக்கு திருமணத்துக்காக காத்திருக்கிற அருமையான பெற்றோர்களே, நீங்கள் ஒரு வார்த்தையை கவனிக்க வேண்டும். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண போயிருந்தார். கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும் போது உங்க பிள்ளைகளுக்கு பெண்களை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வந்து சேர்ப்பார். நீங்க பிள்ளைங்களுக்கு பைபிள வேதத்தை வாசிக்க சொல்லுங்க, உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க.
காலை எழுந்தவன வேதத்தை வாசிக்க சொல்லுங்க, இரவுல வாசிக்க சொல்லுங்க, ஜெபம் பண்ண சொல்லுங்க. என் பிள்ளைக்கு யார் வேணும், பிள்ளைங்க தர வேண்டாம், கர்த்தரே கொண்டு வந்து யாரை கொண்டு வேண்டும் ஏற்ற துணையை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளையும் அதை கவனிக்க வேண்டும். நாம் தேடுவதல்ல, கர்த்தரே ஈசாக்கு போய் தேடுவதல்ல, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வந்து வைத்தார். அவர் நம்முடைய எலியாசர் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கிறது, அவருக்கு உறுதுணையா இருக்கிறார், அதுக்கு அடையாளமா இருக்கிறார், எலியாசருக்கு அடையாளமா இருக்கிறார். ஆகவே நீங்க உங்க பிள்ளைகளுக்கு வசனத்தை வாசிக்க கற்றுக் கொடுங்க, அதை தியானிக்க சொல்லுங்க. பிள்ளைகள் ஏற்ற துணையை கர்த்தரே கொண்டு வந்து உங்க குடும்பத்தை நடத்துவார், இணைத்து வைப்பார். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இடறுவதில்லை, அப்படிப்பட்ட குடும்பங்கள் இடறுவதில்லை. ஆகவே இந்த வசனத்தை ஈசாக்கு உடைய வாழ்க்கையில பார்த்தோம். அவர் சாயங்காலங்களிலே, சாயங்காலம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே போய் இருப்பது, சாயங்கால வேலை என்பது அமைதியான ஒரு வேலையா இருக்கிறது. அந்த வேலையிலே தந்த பிள்ளைகள் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க வேண்டும். அந்த நேரத்துல தேவனுடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். அந்த நேரத்துல தேவனோடு கூட இணைக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அப்படி அவர்கள் வாழும்போது, அப்படி தேவனை தியானிக்கும் போது நமக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்து ஏற்ற காரியங்களை அந்த நேரத்தில் நம்ம கொண்டு வந்து சேர்ப்பார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாம் எப்போதும் தேவனோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயங்களில் கர்த்தரை பற்றிய சிந்தனைகள் எப்போதும் நிறைந்து இருக்க வேண்டும். பரிசுத்தமான ஆத்துமாக்களை கர்த்தரை எப்போதும் தியானம் பண்ணும். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எங்கிருந்தாலும் கர்த்தரை தியானம் பண்ண விரும்பாரு. பாருங்க, சில பேர் வெளியூருக்கு போயிட்டா, சில பேர் திருமணத்துக்கு எங்கேயாவது போயிட்டாங்கன்னா கர்த்தர் அன்னைக்கு பைபிள் எடுக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த சத்தியத்திற்கு நடக்கிறவர்கள், அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எங்க இருந்தாலும் அவர்கள் கர்த்தரை தியானம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ஜீவியத்திலும் தியானமும் ஜெபமும் வேத வாசிப்பும் இடம் பெற்றிருக்க வேண்டும். ஜெபமும் தியானமும் நம்முடைய மனதிற்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நாம் செய்வதெல்லாம் கர்த்தர் வாக்கிய செய்வார். ஏசாயா 61:3 கடைசி பகுதி நான் வாசிக்கிறேன். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சொல்லுகிறார், தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள். அவர் யாருக்குள்ள நம்முக்காக அவர் மகிமையா இருப்பார்கள் என்று கர்த்தரே அந்த நீரோட அருகில் அந்த இடத்துல போய் அந்த பிள்ளைகளை நாட்டுகிறார். தேவன் நமக்கு அநேக நன்மைகளை செய்கிறார். நாம் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறோம். நாம் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டவர்களாகவும் நம் மூலமாய் சபைக்கு பிரயோஜனம் உண்டாகவும் வேண்டும். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கிரியை மூலமாய் ஆண்டவருக்காக என்னால என்ன, ஆண்டவருக்கு நான் என்ன நன்மை செய்திருக்கிறேன், தேவனை நாம் என் மூலமா எதிர மகிமை பெற்றிருக்குது, நாம் இதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த காலங்களில நம் மூலமா தேவன் மகிமைப்படுகிறாரா, நம்ம வாழ்க்கை மூலமா தேவன் மகிமைப்படுகிறாரா, என்னுடைய கிரிகளை தேவன் மகிமைப்படுகிறாரா என்பதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். அடுத்தபடியாக ஆதியாகமம் 39:3 வசனங்களை வாசிக்கும் சில வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்திய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவத்தையும் அவன் கையில ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இவரும் ஒரு வாலிபர் தான், யோசேப்பும் ஒரு வாலிபர் தான். ஆனா பிறந்த ஊர்ல இல்ல, வேற ஒரு ஊர்ல அடிமையாக போகிறார். வாசித்திராத ஒரு இடத்துல, அந்த உறவு இல்லாத ஒரு இடத்துல போறார், அடிமையாக அங்க போகிறார். அவர் விற்கப்பட்டு போகிறார். ஆனா போன இடத்துல போத்திபாரத்துல போய் வேலை செய்யறாருங்க. இவர் வேலை செய்யும் போது இவர் தான் இளைஞனா இருக்கிறாரு. அத்தனை பேரும் பெரிய ஆட்கள், வயதுல முடிந்தவர்கள். ஆனால் அந்த போத்திபார், அந்த எஜமான் இவனை பார்க்கிறார். இவன் செய்யறதெல்லாம் எல்லாமே நல்லா நடக்குது, நம்ம குடும்பத்துல நம்ம வாழ்க்கையில எல்லாமே நடக்குதுன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. அந்த போத்திபார் கண்டுபிடிச்சாரு, இந்த வாலிபன் எங்க போய் எது சொன்னாலும் கரெக்டா செய்யறாரு, எல்லாமே ஆசீர்வாதமா இருக்குது என்று அவன் எஜமான் பார்த்தான். பார்த்து சும்மா இல்ல, யோசேப்பு எடுத்து தயவு பண்ணானா, அதுக்கு அது அடுத்தாப்புல பாக்குறோம், அவனை தனக்கு ஊழிய காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவத்தையும் அவன் கையில வாலிபன் கையில ஒப்பு கொடுக்குறாருங்க. ஏன் என்ன காரணங்க?
அந்த வாலிபன் உண்மையுள்ள வாலிபன், அந்த வாலிபன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், அந்த வாலிபன் பொல்லாப்பு விட்டு விலகுகிறவன், அந்த வாலிபன் கர்த்தருடைய சமூகத்தை புரியாமல் இருக்கிறவன், அந்த வாலிபன் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரையே சார்ந்து கொண்டவன். ஆகவே தான் கர்த்தர் அவன் செய்வதெல்லாம் வாழ்க்கை செய்வார். அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலும் நாம் செய்வதெல்லாம் வாழ்க்கை செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனங்களை ஒப்புக் கொடுப்போது கர்த்தர் உங்களின் எண்ணியம் இதெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் வாழ்க்கை செய்வார். கண்களை மூடும். கர்த்தாவே, இந்த காலையில கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. அவன் நீர்கால ஓலமாய் நடப்பட்டு தன் காலத்தை தன் தனி பெறுகிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று சொல்லி இந்த நாளில் இந்த பிள்ளைகள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி, இந்த பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கும்படி, நேசிக்கும்படி, தியானிக்கும்படி உதவி செய்கிறாக. இதை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக ஆண்டவரை தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே நீரே அவர்களை பிடித்து ஆண்டவர் இந்த கருத்தை பிடித்து நடத்துவீராக. அந்த குடும்பங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தையும் ஆசிரியத்தை கொடுக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.